இயற்கை யாவும் உங்களுக்கு தலை வணங்க ஆயத்தமாக இருக்கின்றன. தண்ணீர் தலை வணங்க ஆயத்தமாக இருக்கிறது. வேற என்ன? கரடிகள் தலை வணங்க ஆயத்தமாக இருக்கிறது. அக்கினி ஜுவாலை தலை வணங்க ஆயத்தமாக இருக்கிறது. சிங்கம் எல்லாமே உங்களுடைய வார்த்தைக்கு தலை வணங்க தயாராக இருக்கிறது. இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஏசா, எலியா, எலிசா, வேற யார், பேதுரு, பவுலை போல நீங்கள் பேச போகிறீங்க. மலையே தலை வணங்கும் என்று சொன்னவர் மனிதனை சொன்னார். தேவன் அல்லவா சொல்லியிருக்கிறார்ல, எவனாகிலும் ஹூசோவர் இட் மே பி, யாராக இருந்தாலும் எந்த இயற்கையும் கீழ்ப்படியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். நீங்கள் யார்? மனிதர்களைப் போல சிந்திக்கிறவர்கள். மனிதர்களைப் போல சிந்திக்க நீங்கள் மனிதர்கள் இல்லையே. சொன்னவர் யார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஸோ நான் தேவர்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அருமையான தேவர்களே, எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே தீர்வாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லிட்டேன். அப்போ இதற்கு தேவை என்ன? விசுவாசம். வேறு எதுவுமே தேவையில்லை. அப்போ எப்பொழுது உங்களால் விசுவாசிக்க முடியும்? சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால. 2 சத்தியங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த அளவு தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ் வேணும். 2வது, எந்த அளவு வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ் வேணும். வேறு எதுவுமே வேண்டியதில்லைங்க. எந்த அளவு தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் முற்றிலுமாக தேவ நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ரோமர் 5:1, ரோமர் 8:30. நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி மனுஷனிலே முற்றிலுமாக பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் விசுவாச விண்ணை தொடும். ரைட்? 2வது என்ன அறியணும்? முதலாவது we are fully qualified. 2வது அறிய வேண்டியது, இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து வையகத்தை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு யூ ஆர் ஃபுல்லி லோடட் வித் சூப்பர் நேச்சுரல் பவர். இந்த 2ஐயும் அறிகிறவர்கள் என்ன செய்வாங்க? இயேசு கிறிஸ்து செய்தவைகளே செய்வார்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வார்கள். இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுவது எளிது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். அந்த அறிவு உங்களை வெளியே கொண்டு வரும். அந்த அறிவு உங்களை உயர்த்தும். அந்த அறிவு எல்லா பிரச்சனைகளையும் உங்களை கொண்டு தீர்வை கொடுக்கும். லகுவான வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, எலியா, எலிசா, பீட்டர், பால், இவர்கள் எல்லாருமே எளிதாக, மிக எளிதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவ கூட இல்லை, ஈஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க உபவாசம் பண்ணவில்லை. எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க ஜெபம் செய்யவில்லை. எந்த கஷ்டமும் படலை பாருங்கள். உடனுக்குடன் தீர்வு. ஏனென்றால் அவர்கள் இந்த 2ஐயும் அறிந்திருந்தாங்க. யாரெல்லாம்? எலியா, எலிசா, தாவீது, வேற யார்? யோனத்தான் சந்தேகப்படலை. ஆமை குவாலிஃபைடு, சந்தேகப்படவில்லை. ஆமை எம்பவர்டு, சந்தேகப்படவில்லை. ரைட்? என்ன சொன்னா? எப்பா அசிஸ்டண்ட்டு கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் இந்த வெற்றியை தருவது நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு லேசான காரியம். நீங்களும் இந்த அறிவுக்குள்ளே வாங்க. எந்த அறிவுக்குள்ளே? என்றைக்கு நான் மறுபடி பிறந்தேனோ அன்றைக்கு ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு. என்றைக்கு நான் மறுபடி பிறந்தேனோ அன்றைக்கோ ஐ எம் த சேம் டே ஆஃப் மை ரீபர்த். மறுபடி பிறந்த அன்றைக்கே இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் என்ற அறிவுக்குள்ள வருவீர்களா? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.